ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக மட்டன் கறி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? இந்த மட்டன் கறி ஸ்பெஷலாக டிஃபன் வெரைட்டிக்காக செஞ்சதுங்க. ஸோ இந்த மட்டன் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1.5 கிலோ மேலே கொஞ்சம் மட்டன் எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஆஸ்டினில் டிபி வேர்ல்ஸுங்கிற ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். புது டிபி வேர்ல்ஸு, ஏற்கனவே பழைய டிபி வேர்ல்ஸ் சென்ட்ரல் ஆஸ்டினில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்த் ஆஸ்டினில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மட்டன் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது நல்ல இளஞ்சிவப்பு கறியாக இருந்ததுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இந்த கறி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4 டைம் கிட்ட கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். 1.5 கிலோ மட்டனுக்கு 3/4 கப்பு தயிர். ஸோ இதை சேர்த்த பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஸோ 1.5 கிலோ மட்டனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் பதிலாக நார்மல் மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தில் பாதி சைஸ் அளவு இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் 2 பச்சை மிளகாவும் உடச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்ட பிறகு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இந்த மட்டன் 3/4 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கடைசியாக ஊற்றிக்கிறேன். இப்போ தான் அந்த வீடியோ கிளிப்பு வருது. ஸோ இதை ஊற்றிட்டு நான் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எதுக்காக நம்ம தயிரில் ஊற வைக்கிறோன்னா, நீங்கள் கொஞ்சம் இளம் ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. வேறு கொஞ்சம் முத்தின கறியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி தயிரில் ஊற வைக்கும்போது நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அந்த வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அது எந்த மட்டன் கறியாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி, அதுக்கப்புறம் 15 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய் இது மாதிரி உடச்சி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வந்துருக்கேன். தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மட்டன் கறி செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். மட்டன் எப்பொழுதும் குக்கரில் தாங்க செய்ய முடியும். ஸோ அதனால் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம பட்டை சாமான் சேர்க்கணும். இதுக்கு 2 பட்டை, 6 கிராம்பு, 1 ஜாதி பத்திரி, 2 கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 நட்சத்திர சோம்பு, 16 மிளகு எண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் லைட்டாக அதெல்லாம் லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் அது மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன். இதே மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்மள ஸ்டார்ட்டிங்லேயே நல்லா வதக்குறது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்தால் தான் இந்த மட்டன் குழம்பு நல்லா சுவையாக வருங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இந்த பட்டை ஜாமான், இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம டேரெக்டாக சேர்க்க வேண்டியது நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் இதுதான். அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. அது ஒன்றோட நல்லா கலந்து வரணும். கலந்து வந்த பிறகு நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடணுங்க. இதுலேயே வெந்து வரும். கொஞ்சமாக லைட்டாக மட்டன் லைட்டாக வெந்து அந்த மசாலா கூட எல்லாமே மிங்கிள் ஆகி வரணும். ஸோ அதுக்காக ஒரு 10, 15 நிமிஷம் நம்ம இது கொதிக்க விடணும். அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். இல்லை ஒரு மூடி கூட நீங்கள் இது அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு. எதனாலனா நம்ம தயிர் சேர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் இருந்த தண்ணி மட்டன்லேயும் தண்ணி விடும். ஸோ அதனால் அந்த தண்ணியே எனக்கு போதுமானது. நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கல.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷமா கொதி விட்டுட்டோம் இல்லையா? ஸோ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூனும் நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இது கூட வந்து நாங்க வந்து குழம்பு பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா பொடி இதுவும் வீட்லயே அரைச்சது தாங்க. இதோட ரெசிபி வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் போல் இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த மசாலா கூட மட்டனும் நல்லா வதங்கி வரணும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தயிரில் இருக்க தண்ணி, அந்த மட்டனில் விட்ட தண்ணி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு கெட்டியா வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மட்டன் பார்த்திங்கன்னா, லைட்டாக கரண்டியில் ஒரு பிரிக்கிற அளவுக்கு நம்மளால இது பண்ண முடியும். ஸோ இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணியும் பாருங்கள். உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன்னா, ஒரு 4 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்பவும் தண்ணி சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அந்த மசாலா டேஸ்ட்டே வந்து காணாம போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு திட்டமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 1/4 கப் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு தண்ணி சேர்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஒரு 3 நம்பர்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லைட்டாக இது மாதிரி கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இப்போ ஒரு இன்க்ரீடியன்ட் கடைசியாக சேர்த்துக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, வீட்டு பசு நெய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் அமுல் பிராண்டில் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டு நெய் வச்சுருந்தீங்கன்னா அது கூட 1 டீஸ்பூன், ஒரு அந்த ரெகுலர் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கலந்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மட்டன் மட்டும் வேகிறது மட்டும் தான் பாக்கி. ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து இப்போ குக்கர் மூடி, கேஸ்கெட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் போட்டுட்டு கரெக்டாக நான் வந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். லாங் விசில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 6 வரைக்கும் வச்சு எடுங்க. ஷார்ட் விசிலாக இருந்துச்சுன்னா ஒரு 7 8 அது வரைக்கும் கூட நீங்கள் விடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் நேச்சுரல் கூல் டவுன் ஆகட்டும்னு சொல்லிட்டு குக்கரில் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு ஒரு விசில் தான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். மொத்தம் நான் 6 விசில் விட்டுருக்கேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நேச்சுரல் ரெடிஸ் ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளோட மட்டன் குழம்பு தகன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு உப்பு, காரம் சரியாக வரலன்னா லைட்டாக வந்து சேர்த்துட்டு கொதிக்க கூட விட்டுக்கலாம் இதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மட்டன் பீஸும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இட்லி, தோசை, ரைஸு, ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் வந்து பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.